மீனராசிக்காரர்களும் அவர்கள் எதிர்கொள்ளும் நச்சு உறவுகளும் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை இது. அதிக இரக்க குணத்தால் இவர்கள் ஏன் மோசமான உறவுகளில் சிக்குகிறார்கள், அதிலிருந்து எப்படி சுலபமா தப்பிக்கலாம் என்பதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, மீனராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப ரொம்ப இரக்க சுபாவம் கொண்டவங்க. ஒரு கடல் எப்படி எல்லா தண்ணியும் தனக்குள்ள உள்வாங்குதோ, அதே மாதிரி மத்தவங்களோட கஷ்டங்களையும் கண்ணீரையும் இவங்க தங்களுக்குள்ள அப்படியே உள்வாங்கிக்குவாங்க. இதனாலேயே தங்கள சுரண்ட நினைக்கிற போலி மனிதர்களை உண்மையானவங்கன்னு நம்பி ரொம்ப சுலபமா ஏமாந்துடுறாங்க. இரண்டாவதா, இதுக்கான ஜோதிட காரணத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இவங்களோட ராசிநாதன் குரு பகவானா இருந்தாலும் நிழல் கிரகங்களான ராகு கேது ஏற்படுத்துற மாயையால இவங்க தப்பான உறவுகள்ல போய் மாட்டிக்கிறாங்க. இதனால அவங்க படுற வேதனையை யார்கிட்டயும் வெளியே சொல்ல முடியாம தங்களுக்குள்ளேயே குமுறி அழுது தவிப்பாங்க. ரொம்ப பாவமில்ல. இறுதியா, இந்த மோசமான நச்சு உறவுகள்லேருந்து எப்படிதான் வெளியே வர்றது? ரொம்ப சிம்பிள். உணர்ச்சிகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அறிவுக்கு வேலை கொடுக்கணும். ஜோதிட ரீதியா குரு பகவான் கண்டிப்பா இவங்களுக்கு யதார்த்தத்தை சீக்கிரமே புரிய வைப்பார். அது மட்டும் இல்லாம தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சிவபெருமானின் உக்கிர வடிவமான அகோர வீரபத்ரரை மனசார கும்பிடுறது இந்த போலியால மனிதர்கள்கிட்ட இருந்து இவங்கள முழுமையா வெளியே கொண்டு வரும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்களோட அதீத அன்பையும் இரக்கத்தையும் தகுதியான நபர்களுக்கு மட்டுமே கொடுத்தீங்கன்னா உங்க சுயத்தை இழக்காம கண்டிப்பா உங்களை நீங்களே தற்காத்துக்க முடியும்.